ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரூபா கார்டன். மாடி தோட்டத்தில் கத்திரிக்காய் செடியில் ஒரு நல்ல அறுவடை எடுக்கிறதுக்கான ஒரு 5 குறிப்புகள் தான் இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். 3 விஷயம் எப்பயுமே நம்ம கவனத்தில் வச்சுக்கணுங்க. நல்ல தரமான நாட்டு விதையாக இருக்கணும், அதுக்கப்புறம் நல்ல வளமான மண்ணாக இருக்கணும், சீதோஷ்ண நிலை சரியான நிலையில் இருக்கணும். ஸோ இது 3ம் நல்லபடியாக அமைஞ்சதுன்னா ஒரு நல்ல அறுவடை எடுக்க முடியும். ஸோ இது கத்திரிக்காய்க்கு மட்டும் இல்லை, எல்லா வகை காய்கறிகளுக்குமே இதுதான். சரி, கத்திரிக்காயோட பருவகாலம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆனி ஆடி, அதாவது ஜூன் ஜூலையில் இது விதை போடலாம். அதே மாதிரி மார்கழி தை டிசம்பர் ஜான்வரியில் போடலாம். பங்குனி சித்திரை மார்ச் ஏப்ரலில் போடலாம். ஸோ நல்ல தரமான நாட்டு விதைகளாக தேர்ந்தெடுத்து இந்த மாதிரி ஒரு தொட்டிகளில் ஒரு 4-5 விதைகள் போட்டு விட்டுருங்க. அப்படி குழித்தட்டில் போடுறதா இருந்தாலும் போட்டுக்கலாம். பட் இது பார்த்தீங்கன்னா ரொம்பவே சுலபமாக வீட்டு மாடி தோட்டத்தில் வளர்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும்.